குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு இன்னும் ஒரு பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? சரி, முதல்ல நீங்க உங்க போனை கையில எடுத்து பாருங்களேன். நீங்க ஆசையா போட்ட ஒரு போட்டோ ஆர் நீங்க போட்ட ஏதோ ஒரு ஒரு போஸ்ட், ஒரு கான்டென்ட், ஒரு வீடியோ ஆர் ஒரு லைவ், ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டுமே, அதுக்கு கீழே வர கமெண்ட்ஸை பார்த்திருக்கீங்களா? எத்தனை பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், எத்தனை நெகட்டிவ் கமெண்ட்ஸ், அதுல என்னெல்லாம் இருக்கும்? நீ எல்லாம் எதுக்கு இதுல வர? உன் மூஞ்சியெல்லாம் ஒரு மூஞ்சியா? உன் குடும்பத்தை நாங்க அசிங்கப்படுத்திடுவோம், உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு நீ இதெல்லாம் செய்யறதுக்கு? அப்படின்னு நம்மள முகமே இல்லாத யாரோ ஒருத்தவங்க, நமக்கு தெரியாதவங்க, நம்முடைய வாழ்க்கையில எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லாதவங்க ஒரு கமெண்ட் டைப் பண்றாங்க. அதை படிக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள ஒரு வேதனையும் நடுக்கமும் வருது இல்ல? ஐயோ, நம்முடைய குடும்பமோ நம்முடைய நண்பர்களோ இதை பார்த்திருப்பாங்களோன்ற ஒரு பயம் இல்லையா? அந்த அசிங்கம், அந்த அவமானம், அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் அதோடைய ரியல் பெயின் தெரியும் இல்லையா? உடனே நம்ம போய் என்ன பண்ணிடுறோம், அந்த போஸ்டையோ அதையோ நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இன்னைக்கு நம்ம சொசைட்டில நிறைய பேர் நாட்டை திருத்துற, சமூகத்தை திருத்துற, இல்ல இந்த வலைதளங்களை திருத்துறன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஐடியில உட்கார்ந்துட்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையை, மற்றவங்களுடைய மானத்தை, அவங்களுடைய குடும்பத்துடைய நிம்மதியை ஒரு ஃபேக்கா முகத்தை காட்டாம ஒரே கமாண்டில் சிதைச்சிட்டு இருக்கிற கூட்டத்தை பத்தி தான் நான் பேச போறேன். இது ஏதோ ஒரு தூரத்துல நடக்கிற விஷயம் கிடையாது. உங்க வீட்டுல இருக்கிற உங்க தங்கச்சிக்கு, உங்க பொண்ணுக்கு, இல்ல உங்களுடைய நண்பருக்கு, ஏன் நாளைக்கு உங்களுக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம் இல்லையா? ஒரு மனுஷனுடைய டே டு டே லைஃபை, அவங்க குடும்பத்தை, அவங்களுடைய மனநிலைமைய, இல்ல இந்த முகமூடி மனிதர்கள் எப்படி வந்து வந்து கொலாப்ஸ் பண்றாங்க தெரியுமா? இவங்களால ஒருத்தருடைய வாழ்க்கை எப்படி அழியுது தெரியுமா? இதுக்கு சட்டம் என்ன சொல்லுது? சட்டத்தின் மூலமா இதுக்கு ஒரு ரெமெடி இருக்கா? இதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியுமா கேக்குறீங்களா? அதுக்காக தான் இந்த வீடியோ. இதை ஒரு கான்டென்ட்டா பார்க்காம ஒரு மனுஷனா உங்களுடைய மனசாட்சியை தொட்டு, இது இன்னைக்கு நம்ம சொசைட்டியோட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா ஒரு நல்லா வாழணும், ஒரு சொசைட்டியில தன்னுடைய திறமையை காட்டணும் வர யாராலையுமே முன்னேறி வர முடியல இல்லையா? இன்னைக்கு புரியும்படி சொல்லணுமா, இன்னைக்கு ஒரு சின்ன கதை, பட் இது கதை இல்லை, என்னுடைய கண்ணு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவம். உங்களுடைய கண் முன்னாடியும் நடக்கிற பலருடைய நிஜ வாழ்க்கையோட இருக்கலாம். சுமித்ரா இவங்க ஒரு சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்து பெண் தான். இவங்க சொந்தமா ஒரு பிசினஸ் பண்ணாங்க. இவங்க தன்னுடைய திறமையை காட்டி இவங்க சோசியல் மீடியால ஒரு வீடியோ போட்டு இவங்க ஒரு பொட்டிக் ஆரம்பிச்சாங்க. ரொம்ப ஆசையா கஷ்டப்பட்டு முன்னேற நடிக்கிற ஒரு ஒரு பொண்ணு. அவ போட்ட ஒரு வீடியோவுக்கு கீழே பார்த்தா முகமே இல்லாத சில நபர்கள், அதான் ஒரு நபர் தான், ஒரு சில கமெண்ட் போட்டாங்க. அது ஒரு விமர்சனம் இல்லைங்க, அவருடைய கேரக்டர் தப்பா பேசுவை, அது அவருடைய கேரக்டரே தரக்குறைவா பேசுவை, இவ அப்படிப்பட்டவ, இவ பின்னாடி இப்படிப்பட்ட ஒரு கதை இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகளால டைப் பண்ணி அங்க போஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சுமித்ரா அதை பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு அந்த போஸ்டை டெலீட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபேக் ஐடிக்காரன் என்ன பண்ணதுமா, அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து, பாத்தீங்களா நான் உண்மையை சொன்னதும் அவங்க அந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு ஒரு போஸ்ட் போட்டாங்க. அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள என்ன நடந்தது தெரியுமா? சுமித்ராவுக்கு தூக்கம் போயிடுச்சு. அவளுடைய போனோட எந்த நோட்டிபிகேஷன் சத்தம் வந்தாலும் அவங்க ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ் ஆகி அவங்களோட உடம்பமே நடுக்கமாயிடுச்சு. அவங்களோட டே டு டே லைஃப் பாதிக்கப்பட்டுடுச்சு. அவங்க ஆஃபீஸ்க்கோ இல்லை வெளியே போகும்போதோ எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்களோ, நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்களோன்னு அவங்களுக்கும் சைக்கலாஜிக்கலா அவங்கள ரொம்ப ஒரு பயம் வர ஆரம்பிச்சு அவங்க ஒரு பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டாங்க. குடும்பத்துடைய ஹாப்பினஸ் போயிடுச்சு. அவங்க அப்பா அம்மா சோஷியல் மீடியாவில் கிடையாது. ஆனா அவங்க கிட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன உங்க பொண்ணை பத்தி எல்லாரும் இப்படி தப்பா சொல்றாங்க, உங்க பொண்ணு இப்படிப்பட்ட கேரக்டரா, உங்களுக்கு அதெல்லாம் தெரியாதா, என்ன பொண்ணை வளர்த்துருக்கீங்க அப்படியெல்லாம் சொல்லும்போது பெத்தவங்களுடைய மனசும் துடிச்சு போயிடுச்சு. சுமித்ரா ரூமுக்குள்ள பூட்டிட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் போட்டது ஒரு சாதாரண வீடியோ, அது என்னுடைய பொட்டிக்காக நான் போட்டேன், என்னை ஏன் இப்படி அசிங்கப்படுத்துறேன்? ஆனா அங்க பதில் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அந்த ஃபேக்கா கமெண்ட் போட்டவனுக்கு முகமும் கிடையாது, முகவரியும் கிடையாது. கடைசியில என்னாச்சு தெரியுமா? சுமித்ரா தன்னுடைய பிசினஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்க அப்பா படுத்த படுக்கை ஆயிட்டாரு. சோசியல் மீடியா விட்டு விலகி பயங்கரமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி சிவியரான ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போய் இப்பவும் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்காங்க. வீட்டோட முடங்கி போயிட்டாங்க. அந்த குடும்பத்தையே அவங்க தூக்கி நிறுத்தணும்னு நினைச்ச அந்த பொண்ணு இன்னைக்கு அந்த சகோதரி மிகப்பெரிய மன உளைச்சலோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா?
இப்ப யோசிச்சு பாருங்களேன், இந்த திரைக்கு பின்னாடி யோசிச்சு பாருங்களேன். டைப் பண்ணாங்க பாத்தீங்களா, ஒருத்தன் ஒருத்தி, அவங்களுக்கு என்ன ஆச்சு? அவங்க அடுத்த ஒரு இரையை தேடி போயிட்டாங்க. இன்னொருத்தவங்களுக்கு கமெண்ட் போடணும்ல. ஆனா இங்க ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, எதிர்காலம், குடும்ப நிம்மதி எல்லாமே டோட்டலா ஜீரோ ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஒரு பொட்டிக்கை வச்சுதான் அவருடைய வாழ்க்கையில பல கனவுகள் அவங்க வச்சிருந்தாங்க. பட் அது எல்லாமே ஒரு என்ன சொல்ல, ஒரு தனி மனிதன் ஒரு சொசைட்டில வந்து தான் நிக்கணும்னு நினைச்சப்போ போராட்டத்தை ஆரம்பத்திலேயே அழிச்சிட்டாங்க. அந்த முகம் தெரியாத, அவளுக்கு எந்த விதத்திலையும் சம்பந்தமே இல்லாத, அவருடைய வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே தொடர்பு இல்லாத ஒரு மனிதர். இதை வந்து இப்ப நீங்க பாக்குறீங்க. இது சுமித்ராவோட கதை மட்டும் கிடையாது. இன்னைக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எதுல ஒரு சோசியல் மீடியா ஏதோ ஒரு லைவ் போடுறாங்க, போஸ்ட் போடுறாங்க. இந்த லட்சக்கணக்கான பேர் சந்திக்கிற ஒரு கொடுமை தான். ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கைக்குரிய ஏதோ ஒரு லைவோ இல்லை ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கும்பொழுது உன் மூஞ்சியை பாரு, இல்ல உன் உடம்ப பாரு, உன் முகத்தை பாரு, உன்னுடைய கேரக்டர் பாரு, இல்ல உடைய குடும்பத்தில் உள்ளது, இல்ல அந்த ஒரு பெண்ணா இருந்தா அந்த பெண்ணை தரக்குறைவான இச்சையான வார்த்தைகளா பேசு. யாரு நீங்கெல்லாம்? உங்களுக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீங்க சமுதாயத்தை சீர்திருத்தப்படுத்துறோம், இல்ல நாட்டை திருத்த போறோம்னு போர்வை போத்துக்கிட்டு வரீங்களே, இதுக்கு பேரு சமூக சேவையா? கிடையாது. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சைபர் டெரரிசம், அதாவது இணைய வழி பயங்கரவாதம். இதனால பாதிக்கப்பட்ட மனுஷங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்னென்ன நடக்குது தெரியுமா அவங்க வாழ்க்கைக்குள்ள? நீங்க அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறதே இல்லை. சோசியல் போபியா, அதாவது என்ன சொல்லுவாங்க, மனுஷங்களை கண்டாலே அவங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துடும். வீட்டை விட்டு வெளியே வரவே அவங்க பயப்படுவாங்க. தெருவுல போனா கூட யாராவது 2 பேர் பேச ஆரம்பிச்சா ஐயோ நம்மளதான் தப்பா பேசுறாங்களோன்ற ஒரு பயமும் ஒரு எண்ணமும் அவங்களுக்கு ஆரம்பிக்க ஆரம்பிச்சு. அப்புறம் எமோஷனல் பிரேக் டவுன் இந்த ஃபேமிலி. அதை பாதிக்கப்பட்ட அந்த நபர் மட்டும் கிடையாது, அவங்களுடைய கணவர், மனைவி, குழந்தைகள், அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஒரு பேட் கமெண்ட்ஸால ஒரு இந்த விஷயங்களால வந்து பாதிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் கரியர் அண்ட் ஃபினான்ஷியல் லாஸ், இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளால், இந்த கேரக்டர் அசாசினேஷனால பலருக்கு வேலை போயிடுது. தன்னுடைய சொந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு ஒரு ஊக்கத்தோட வந்தவங்க மூடிட்டு ரோட்டுக்கு வந்தவங்க எத்தனை பேர் தெரியுமா? உங்களுக்கே நிறைய பேரை தெரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் ஹார்ம், அதாவது நம்ம வாழவே எப்படி சொல்றது, என்ன தகுதி இல்லாதவங்க அப்படி நினைக்க வச்சு அவங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு அவங்கள புஷ் பண்றது தான் இந்த முகம் இல்லாத மிருகங்கள் போடுற ஒரு வரி கமெண்ட் தான். நம்ம சாதாரணமா சொல்லலாம், தைரியமா இதெல்லாம் கடந்து போயிடும், அவங்க போடுற ஒரு கமெண்டால உங்க வாழ்க்கை என்ன ஆயிட போகுது. இல்லைங்க, அந்த ஒரு சிச்சுவேஷனை கிராஸ் பண்ற ஒவ்வொருவருக்கு தான் தெரியும். ஏன்னா நான் அந்த சிச்சுவேஷனை கிராஸ் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விதத்துல என்னை பத்தி, என்னுடைய உருவத்தை கமெண்ட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு, இந்த மாதிரி திரைமறைவான விஷயங்களை பேசுறவங்களால என்ன இதற்கு தீமை? சட்டம் இதுக்கு என்ன சொல்லுது? ஒரு அமைப்போ இல்ல ஒரு கம்பெனிலயோ இல்ல ஒரு அதிகாரம் இருக்கிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு தவறு பண்றாங்க, உங்களுக்கு அதை சொல்லணும் போது அவங்க மேல இருக்கிற பயம் காரணமா உங்களால டைரக்டா அதை சொல்ல முடியலன்றது போது நீங்க ஒரு அனானிமஸ் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணி அவங்களுடைய தவறை வந்து நீங்க வந்து வெளியே கொண்டு வர்றது ஒரு நியாயம் இருக்கு. அது வந்து விஷயம் தான். ஆனா பட் அதுலயுமே நியாயமான குற்றச்சாட்டா இருக்கணும், அதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸ் இருக்கணும். இல்லைன்னா அதுவும் தவறுன்னு தான் சட்டம் வந்து உங்களை சொல்ல ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது அக்செப்ட் பண்ணப்படாது. அதுவும் வந்து ஒரு மிஸ்டேக்காக தான் பார்க்கணும். இதோட கான்ஸ் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்களா, அதாவது என்னன்னா தீமைகளும் பேரழிவு அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நடக்கிற எல்லா விதமான, அதாவது 90% வந்து நன்மையே கிடையாது. அதாவது ஜீரோ அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க, பொறுப்பே கிடையாது. முகம் இல்லாதவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அவனுக்கு பயம் கிடையாது. ஏன்னா தனிப்பட்ட வெறுப்பா இருக்கும். அதாவது என்ன சொல்லலாம், பர்சனல் வென்டட்டான்னுவாங்க. அதாவது ஒரு மாதிரி யாராவது ஒருத்தரை பிடிக்கலன்னா அவங்கள சமூக சேவக அப்படின்ற, நான் வந்து சோசியல் அவேர்னஸ்க்காக நான் சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவங்கள தரக்குறைவா பேசுறது, அவங்கள பாடி ஷேம் பண்றது, மக்களுக்கு வந்து ஒரு விதமான மன உளைச்சலை கிளப்பிட்டு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாம பொதுமக்கள் அதை நம்பி அந்த வதந்திகளுக்கு துணை போறாங்க. சட்டமும் நியாயமா என்ன தெரியுமா சொல்லுது? லா அண்ட் எத்திக்ஸ் இருக்கு. நம்ம நாட்டுல சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? ஐடி ஆக்ட் செக்ஷன் 66E அண்ட் 67E ஒருத்தருடைய தனிப்பட்ட சுதந்திரத்துல தலையிடுறதோ இல்ல சோசியல் மீடியால தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்துறது தண்டனைக்குரிய குற்றம். ஐபிசி செக்ஷன் 499 அண்ட் 500 இது வந்து என்ன சொல்ல, டிஃபமேஷன், அதாவது ஆதாரம் இல்லாம ஒருத்தருடைய நட்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரி, அது அவங்களுடைய கேரக்டர் வந்து அசாசினேட் பண்றது, அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், அது மிகப்பெரிய குற்றவியல் நடவடிக்கை எடுக்கலாம். அதுக்கப்புறம் சைபர் புல்லிங் அண்ட் ஹராஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது
நான் போலி ஐடியில் இருக்கேன், என்னை கண்டுபிடிக்க முடியாது, நான் என்ன வேணாலும் கமெண்ட் போடுவேன் அப்படி நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. உங்களுடைய ஐபி அட்ரஸை வச்சு சைபர் கிரைம் பீப்புளால உங்களை சுலபமா தூக்க முடியும். நியாயமா என்ன நான் சொல்ல வரேன்னா, ஒருத்தவங்க தப்பே பண்ணியிருந்தாலுமே வந்துட்டு அதை விசாரிக்க இங்க சட்டம் இருக்கு, காவல்துறை இருக்கு, நீதிமன்றங்களும் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க இன்டர்நெட்ல உட்கார்ந்துட்டு நீங்க நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோர்ட் நடத்தி நீங்க ஒருத்தருடைய கேரக்டர் அசிங்கப்படுத்திட்டு அவங்கள மன உளைச்சல உள்ளாக்குறது சட்டப்படி குற்றம் மட்டும் இல்லை, மனசாட்சிப்படியும் அது மிகப்பெரிய பாவம் தான். சரிங்களா? கடைசியா நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். திரைக்கு பின்னால மறைஞ்சிருந்து கமெண்ட் போடுறீங்க இல்லையா, நீங்க டைப் பண்ற அந்த ஒரு கேவலமான அந்த ஒரு வார்த்தை ஒரு குடும்பத்துடைய நிம்மதி அழிக்குது, ஒரு பெண்ணுடைய கண்ணீருக்கு காரணம் ஆகுது இல்லையா, அவருடைய இளைஞனுடைய எதிர்காலத்தையே நீங்க காவு வாங்குறீங்க. இதுல உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? என்ன பெரிய நீங்க சாதனை பண்ணிட்டீங்க, இல்ல நீங்க என்ன பெரிய சேவை பண்ணிட்டீங்க? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பொதுமக்களுக்கும் சொல்ற ஒரே ஒரு கோரிக்கை ஒண்ணேதான், வதந்திகளை தயவு செஞ்சு நம்பாதீங்க. சோசியல் மீடியால முகம் தெரியாதவங்க ஒருத்தவங்க யாரோ பத்தி ஒரு தவறான போஸ்ட் போட்டா அதை உடனே ஷேர் பண்ணாதீங்க, கமெண்ட்ல போயிட்டு அவங்கள திட்டாதீங்க. முதல்ல உண்மை என்னன்றத விசாரிக்க கத்துக்கோங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஒருத்தவங்களுடைய உயிர் அதுல இருக்குன்றத மறந்துடாதீங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆதரவா இருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சைபர் புல்லிங்கால பாதிக்கப்பட்டா அவங்க கிட்ட போய் பேசுங்க, நாங்க உங்களுக்கு துணையா இருக்கும். அந்த போலி ஐடிகளை கண்டுக்காதீங்கன்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஐடிங்க இருந்தாங்கன்னா அவங்கள ஆரம்பத்திலே கிள்ளி எரிஞ்சிருங்க. அவங்களுடைய கமெண்டுக்கோ இல்லை அவங்களுடைய போஸ்ட்டுக்கோ நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க. உங்க மேல யாராவது போலி ஐடி மூலம் தரக்குறைவா எழுதிங்கன்னா பயந்து மூளையில உட்காராதீங்க, உடனே சைபர் கிரைம்ல போய் அதற்குரிய விஷயங்களை சைபர் கிரைம் நடவடிக்கை cybercrime.gov.in சட்டம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். பட் என்னன்னா கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனா ப்ராப்பரான எவிடன்ஸோட போனா சில சமயம் நமக்கு உயிருக்கே அச்சுறுத்தல் மாதிரி உள்ள விஷயங்களா இருந்தா அது உடனே வந்து நடவடிக்கை எடுத்துரும். அதனால நீங்க தயவு செஞ்சு சட்டத்தை நாடுங்க, புரியுதுங்களா? ஏன்னா உட்கார்ந்துட்டு முகம் தெரியாம உட்கார்ந்துட்டு நான் ஒன்னேதான் சொல்ல விரும்புறேன், ஒருத்தவங்களை வாழ வைக்கிற முடியலன்னா கூட பரவாயில்லைங்க, அவங்களுடைய வாழ்க்கைய உங்களுடைய கமெண்டால உங்களுடைய போலி நியாயங்களால ஒருத்தருடைய வாழ்க்கையை சாகடிச்சிடாதீங்க. சரியா? இந்த உலகத்துல நல்லவங்களோ கெட்டவங்களோ எல்லாருக்கும் வாழ்றதுக்கு இடம் கொடுத்துருக்கு, உரிமையும் இருக்கு. முகத்தை காட்டி நேர்மையா வாழ பழகுங்க, புரியுதுங்களா? திரைக்கு பின்னால ஒளிஞ்சு வாழ்ந்தது அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாதுங்க. நீங்க பண்றது பேரு என்ன தெரியுமா? சோசியல் சர்வீஸ்லாம் கிடையாதுங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரியுமா? இன்னொருத்தருடைய வாழ்க்கையை வந்து நீங்க அழிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை, அவங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸை, அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட், அவங்களுடைய ஃப்ரீடமை நீங்க பறிச்சுட்டு அவங்களுடைய எப்படி சொல்லணும்னா ரொம்ப ஹார்டா சொல்லணும்னா அவங்களுடைய சுயமரியாதையும் சுய ஒழுக்கத்தையும் நீங்க அழிச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுடைய கல்லறை மேல நின்றுட்டு நீங்க சம்பாதிக்க ட்ரை பண்றீங்க. இதை வந்து நீங்க ஆக்சுவலி இது எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நம்ம குடும்பத்திலோட நிறைய பேர் இப்படி முகம் தெரியாம உட்காந்து ஃபேக் ஐடி வச்சுட்டு கமெண்ட் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த சோசியல் மீடியால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு சொல்றேன், நானும் அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். ஏன்னா எனக்கு கொடுத்த அடைமொழிகள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க இல்லையா, எவ்வளவு விதமா சொல்லியிருப்பாங்கல்ல. எனக்கு தெரியாதவங்க என்னை பத்தி என்னை முன்னு பின்னாடி பார்த்ததோட கிடையாது, ஆனா அவ்வளவு தரக்குறைவான ஒரு என்ன சொல்ல காழ்ப்புணர்வோட அவங்களுடைய கமாண்ட் இருக்குல்ல, அந்த வார்த்தையுடைய வழிகள் இருக்குல்ல, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது கொடுமையானது, அது ரொம்ப கொடுமையானது. அது நான் மட்டும் பார்க்க மாட்டேன், இல்ல அந்த மாதிரி கமாண்ட் நீங்க போடும்போது அவங்க மட்டும் பார்க்கல, அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் பார்க்கும். இதை வந்து மற்றவங்க கேள்வி கேட்கும்பொழுது அது எவ்வளவு ஒரு தலகுனிவா இருக்குன்றத நீங்க கமாண்ட் போடுற ஒவ்வொருத்தரும் யோசிங்க. அதாவது அந்த ஃபேக் ஐடியில பண்றீங்க, உங்க குடும்பத்துல யாராவது இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு அவங்க மத்தவங்களுக்கு செய்யறது நாளைக்கு அது உங்களுக்காகவும் கண்டிப்பா வரலாம். ஓகேங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும் நான் கடவுளை வேண்டிக்கிறேன். சந்தோஷமா இருங்க. பட் திரும்பவும் சொல்றேன், ஆதாரம் இல்லாத போலி விஷயங்களை பேசி நீங்க பெரிய ஆளா நிரூபிக்கிறதுக்காக இன்னொருத்தருடைய வாழ்க்கைய அழிக்கணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது என்னைக்குமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்காது. ஏன்னா வாழ்க்கை வந்து ரொம்ப சின்னது, கர்மா பூமராங். கண்டிப்பா அந்த நீங்க செஞ்ச செயல் உங்களையும் திருப்பி அடிக்கும். ஸோ எப்படி நடந்துக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சந்தோஷமா இருங்க. டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.